சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மனதுக்குள் தேவையில்லாத பாரங்களை சுமந்து அழுதுகிட்டு வெளியே மற்றவங்க பார்வைக்கு சிரித்துக்கிட்டு இருக்கும் என் பிள்ளையை பார்க்கும்போது உன் மனம் ரணகலப்படுகிறது. மற்றவங்க உன்னை தப்பாக நினைக்கக்கூடாது என்று சோகத்தை புதைத்து வைத்து வெளிப்பார்வைக்கு நன்றாக இருக்கின்ற மாதிரி நடிக்கும் உன்னுடைய வேதனையையும் நீ அதனால் படக்கூடிய துயரங்களையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கேன்னு நீ என்கிட்ட அடிக்கடி வாதம் செய்கின்றாய். நான் சொல்வதை நீ ஒரே ஒரு நிமிடம் காது கொடுத்து கேள். அப்பொழுதுதான் இந்த தவறிலிருந்து எப்படி வெளியே வர முடியும் என்று உனக்கு தோணும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் மகளே, இந்த மாயை நிறைந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. துன்பத்துக்கு பிறகு இன்பம் வரும், இரவுக்கு பிறகு பகல் வரும். அதுபோலதான் உன்னுடைய வேதனையும் தீர்ந்து நீ சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் கைகூடி வரும் பொழுது எல்லாம் சரியாகும். அதுவரைக்கும் நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன்னுடைய சோகத்திற்கு காரணமானவர்கள் அவர்கள் கிட்ட நீ மனசு நொந்து எதுவுமே பேசாதே. ஏன் சொல்லேன் என்றால், ஒரு சில வார்த்தைகள் அவர்களுடைய மனசு காயப்படுத்தும் பொழுது அவர்கள் சபித்தால் அது உன்னை மட்டுமில்லை, உன்னுடைய சந்ததியினரையே பாதிக்கும். நீ நல்லா இருக்கும் பொழுது, நீ நன்றாக இருக்கும் பொழுதுதான் உன்னுடைய சந்ததியினர்கள் எப்படி இருக்கார்கள் என்று பார்க்க முடியும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீ அவர்களை சபிக்காதே. ஆனால் அதுக்காக என் குழந்தை கண்ணில் கண்ணீர் வர வைத்தவர்களை நான் சும்மா விட மாட்டேன். இந்த சாயப்பா உனக்காக என்ன செய்கிறேன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார். நிச்சயமாக நான் அவர்களுக்கு தக்க பதிலடி தருவேன். நீ அவர்களிடம் தேவையற்ற வாதங்களையும் இல்லை சண்டையும் போடாதே. ஏனென்றால் உனக்கு செய்வதற்கு யாரும் இல்லை என்று நினைத்தால்தான் செய்யணும். உன் சாயப்பா நான் உன்னிடம் இருக்கும் பொழுது நான் பார்த்து கொள்வேன். எதையுமே நீ தலையிடாதே. நீயும் உன் குடும்பத்தாரோ உன் சந்ததியினரோ எந்த சிக்கல்களிலும் மாட்டக்கூடாது என்பதுதான் இந்த சாயப்பாவின் ஆசையும் விருப்பமும். அப்படி இருக்கும் பொழுது நீ தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டி முழிக்கும் பொழுது உன்னை விட உன் சாயப்பா நான் படும் வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை நம்பி பொறுப்பை ஒப்படைத்த பிறகு நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே தான் நடத்தி தொடுப்பேன். உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அந்த காலங்களும் சூழ்நிலைகளும் எல்லாம் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது. உனக்கு தேவையானதை எடுத்துவிட்டு உன்னிடம் கொடுப்பதற்காக உன்னிடம் விரைந்து வந்து கொண்டிருக்கின்றேன். நீயும் நான் கொடுக்கக்கூடியதை வாங்கிவிட்டு உன் குடும்பத்தாருடன் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பல ஆண்டுகள் உன் சந்ததியினரோடு வாழ போறீர்கள். நீ கேட்ட அனைத்தையும் தர நான் தயாராக இருக்கின்றேன். அவசரப்பட்டு முடிவெடுத்து கிடைத்த வாய்ப்பை நழுவ விடாதே. இரு கரம் கூப்பி அதை வாங்கிச் செல். உன்னோடு எப்பவுமே இருக்க என்னுடைய ஆசீர்வாதமும் அருளும் எல்லா கஷ்டங்களும் நீங்கும். உனக்கும் உன்னுடைய குடும்பத்தாருக்கும் நான் உங்கள் கூட இருக்கின்ற வரைக்கும் இப்படி நடக்காது என்பதை நான் உறுதியளிக்கின்றேன். ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.